அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தினம் ஒரு திக்ர் அறிந்து கொள்வோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் வாழுகின்ற இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்பம், துன்பம், வறுமை, வளமை, நோய், சுகம், ஏற்றம், இரக்கம், கவலை, மகிழ்ச்சி, இப்படி எல்லா நிலைகளிலும் உள்ளடக்கியதுதான் நாம் வாழுகின்ற இந்த உலக வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அவன் எல்லா நிலைகளிலும் தன்னை படைத்த ரப்புவை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு வகையான திக்ருகளையும் துவாக்களையும் அல்லாஹுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். அவர்கள் கற்றுத்தந்த துவாக்களில் ஒன்று, அந்த திக்ருகளில் ஒன்று என்னவென்று கேட்டால், ஒரு மனிதனுக்கு துன்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது அவன் எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஏன் அவர்களே கூட அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் எந்த வார்த்தையை சொல்லுவார்கள், எப்படிப்பட்ட அந்த வார்த்தையால் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிவார்கள் என்ற செய்தியை நாம் ஹதீஸுகளில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஹதீஸை தான் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிறோம். புகாரியில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் 6345வது ஹதீஸாகவும், அதே போன்று 6346வது ஹதீஸாகவும், இன்னும் இது போன்று முஸ்லிம் போன்ற கிரந்தத்திலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னவென்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்வை அழைப்பார்களாம். என்ன வார்த்தை? ஹதீஸுகளில் வருகிறது, லா இலாஹா இல்லல்லாஹு அல் அலீமுல் ஹலீம், லா இலாஹா இல்லல்லாஹு அல் அலீமுல் ஹலீம், இது ஒரு வார்த்தை. அடுத்ததாக லா இலாஹா இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அலீம், இது ஒரு வார்த்தை. லா இலாஹா இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம் அப்படின்ற இந்த வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்பங்கள் வருகின்ற பொழுது இந்த வார்த்தையை கூறுவார்கள் என்ற செய்தியை நம் ஹதீஸுகளில் பார்க்கிறோம். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒரு வார்த்தை தான் லா இலாஹா இல்லல்லாஹ். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். அல் அலீமு அல் ஹலீம், கண்ணியம் வாய்ந்தவனும் பொறுமை மிக்கவனுமாகிய அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் வேறு கடவுள் இல்லை அப்படின்றது தான் இதனுடைய பொருள். அடுத்தது என்ன? லா இலாஹா இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அலீம், மாபெரும் அரியாசனம், அரியாசனா இது அரிஷ், மாபெரும் அரியாசனத்தின் அதிபதியான அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் கிடையாது. லா இலாஹா இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம், வானம் மற்றும் பூமியின் அதிபதியும் கண்ணியம் வாய்ந்த அரியாசனத்தின் அதிபதியுமான அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்ற இந்த வார்த்தையை தான் அல்லாஹுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்பங்கள் நேருகின்ற பொழுது இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுவார்கள் என்று நாம் ஹதீஸுகளில் பார்க்கிறோம். எனவே அல்லாஹுடைய திருத்தூதருடைய அந்த வழிமுறையை பின்பற்றி நமக்கும் ஏதாவது ஒரு துன்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது இது போன்ற இந்த வார்த்தைகளை நாம் இன்ஷா அல்லாஹ் கூறுவோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய துன்பங்களை எல்லாம் நீக்குவான் என்பதில் கிஞ்சிற்றும் சந்தேகமில்லை. எல்லாம் அல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பினை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.